ஆதியிலே தேவன் தம் வார்த்தையால் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்து தமது சாயலில் மனிதனை படைத்தார். தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் தேவன் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. படைக்கப்பட்ட மனிதன் தன்னை படைத்த சிருஷ்டிகரை தன் கீழ்ப்படியாமையினால் பகைத்தான். மாசற்ற ஏதேனிலிருந்து மாத்திரமல்ல, கடவுளோடு உள்ள உறவிலிருந்தும் விரட்டப்பட்டான். ஆனால் விரட்டப்படும் முன் இந்த வீழ்ச்சிக்கு காரணமான சர்ப்பத்தின் தலையை ஸ்திரீயின் சந்ததியில் ஒருவர் நசுக்குவார் என்று தேவன் வாக்கு பண்ணினார். For this is the first gospel. இதுவே முதல் நற்செய்தியாகும். அந்த சந்ததி எப்போது வரும் என்று ஆதாமும் ஏவாளும் ஆவலாய் எதிர்நோக்கி இருந்தனர். வருடங்கள் ஓடினது. காயீன் பிறந்தான். இவன்தான் அந்த சந்ததியோ? சில வருடங்கள் பின் அவனுக்கு ஒரு சகோதரன் பிறந்தான், ஆபேல். ஒருவேளை இவன்தான் அந்த சந்ததியோ? சகோதரர்கள் ஒன்றாய் வளர்ந்திருந்தாலும் அவர்கள் இரண்டு வெவ்வேறு பாதைகளை தேர்ந்தெடுத்தனர். இருவரும் தேவனுக்கு முன்பாக தங்களுடைய காணிக்கைகளை சமர்ப்பணம் செய்தனர். ஆபேலின் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. காயீனின் காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. விசுவாசத்தால் தேவனை ஏறெடுத்து பார்த்தான் ஆபேல். இதை செய்ய தவறினான் காயீன். தேவனுடைய எச்சரிக்கையை மீறி தன் சகோதரன் மேல் கோபம் கொண்டு வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயீன் அவனை கொலை செய்தான். மீட்பர் வர வேண்டுமானால் அது இப்போது காயீனின் வரிசையில் வர வேண்டுமே. ஆனால் அத்தகைய தீமையிலிருந்து புத்தி கெட்டா நம்பிக்கை எப்படி பிறக்கக்கூடும்? காயீன் உண்மையில் வாக்களிக்கப்பட்ட மகனா? காயீனும் அல்ல, ஆபேலும் அல்ல. ஏவாள் மீண்டும் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். இதுவே அந்த சந்ததி. ஆனால் சர்ப்பத்தின் தலை நசுக்கப்படாமல் சேத் வாழ்ந்த பெண் மாய்ந்தான். மனிதர்கள் சென்ற இடமெல்லாம் பாவம் பரவியது. மனிதர்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், குழந்தைகளை பெற்றார்கள், பின்னர் மரித்தார்கள். மாற்றம் ஒன்றும் வரவில்லை. தேவனின் வாக்கு எப்பொழுது நிறைவேறும்? பல தலைமுறைகளுக்கு பிற்பாடு நோவா என்கிற மனிதன் பிறந்தான். நோவா என்றால் ஆறுதல் என்று அர்த்தம். மனுகுலத்தின் மேல் வீழ்ந்த சாபத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து ஆறுதலை பிறப்பிக்கும் நபர் இவரோ என்று எண்ணினார்கள். ஆனால் அது நோவாவும் அல்ல. ஆதியாகமம் 1 முதல் 12 வரை தேவனின் சிருஷ்டிப்பும் மனிதனின் கீழ்ப்படியாமையும் பாவத்தின் நுழைவும் ஜனத்தின் பெருக்கத்தையும், ஜலத்தின் மூலம் தேவனின் நியாய தீர்ப்பையும், மீண்டும் தேவனுக்கு விரோதமாய் நடக்கும் மனுகுலத்தையும், தேவன் ஜனத்தை சிதறடித்ததையும், மேலும் பல தேசங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆனால் 12 முதல் 50ஆம் அதிகாரம் வரை ஒரு மனிதனுக்கு நேராகவும் அவனுடைய சந்ததிக்கு நேராகவும் கவனம் திருப்பப்படுகிறது. அவர் பெயர் ஆபிரகாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆபிரகாம் 75 வயதில் பிரயாணப்பட்டு கானானுக்கு செல்லுகிறான். வெகு நாளாய் எதிர்நோக்கி இருந்த குமாரனை தனது 100ஆம் வயதிலே பெற்றான்.
அவன் பெயர் ஈசாக்கு. ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு தேவனோடு போராடின பிறகு இஸ்ரவேலாக மாறினான். இஸ்ரவேல் 12 குமாரர்களை பெற்றான். அதில் ஒருவன் பெயர் யோசேப்பு. சகோதரர்களால் தள்ளப்பட்டு விற்கப்பட்டு எகிப்திலே அடிமையாயிருந்து இறுதியில் தேவனின் தீர்மானத்தின்படி எகிப்தின் அதிகாரியானான். ஆனால் யோசேப்பின் குடும்பம் வசித்த இடத்தில் பஞ்சம் கொடிதாயிருந்ததால் எகிப்திற்கு அடைக்கலம் தேடி சென்றனர். யோசேப்பு அவர்களை மன்னித்தான், அணைத்தான். இந்த 12 சகோதரர்களும் 12 குடும்பங்களானார்கள். பின்னர் 12 கோத்திரங்களானார்கள். இந்த 12 கோத்திரமே இஸ்ரவேல் தேசமாகும். இஸ்ரவேலின் பெருக்கம் எகிப்தின் அச்சமாய் மாறியது. இவர்களை ஒடுக்கும்படி இஸ்ரவேலை அடிமையாக்கினான். இவர்களை விடுவிக்கும்படி தேவன் மோசேயை ஏற்படுத்தினார். மோசே தேவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேலை எகிப்தின் பிடியிலிருந்து விடுவித்து ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணின தேசத்திற்கு நேராக நடத்தினார். மோசேயின் தலைமைத்துவ பணியை யோசுவா பெற்று வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள் நடத்தினான். இதைத் தொடர்ந்து நியாயாதிபதிகள் தலைமை கீழ் இஸ்ரவேல் பல நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டது. ஆதலால் மற்ற ராஜ்யங்கள் போல தனக்கும் ஒரு ராஜாவை தெரிந்து கொண்டனர். சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாய் தேர்ந்தெடுக்கப்பட்டான். தாவீது அவனை தொடர்ந்து அரசாண்டான். சாலமோன் தாவீதின் குமாரன் இஸ்ரவேல் தேசத்தின் செழிப்பின் உச்சக்கட்டத்திற்கு கொண்டு சென்றான். சாலமோனுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசமானது வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேலாகவும் தெற்கு ராஜ்யம் யூதாவாகவும் பிரிந்தது. வடக்கு ராஜ்யம் தொடர்ந்து தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்தது. பல தீர்க்கதரிசிகளின் குரலை அசட்டை செய்தது. கிமு 721 அசீரியர்களால் வடக்கு ராஜ்யமான இஸ்ரவேல் அழிக்கப்பட்டது. தெற்கு ராஜ்யமும் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டு பல தீர்க்கதரிசிகளின் சத்தத்தை கேட்டு கேளாததை போல் இருந்தது. ஆதலால் கிமு 586 பாபிலோனியர்களால் தெற்கு ராஜ்யமான யூதா பிடிக்கப்பட்டு ஜனங்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தினார்கள். தேவனை அறியா ஜனத்திற்கு நடுவே வாழும் பொழுதுதான் தானியேல், எஸ்தர் போன்ற புஸ்தகங்கள் எழுதப்பட்டது. கிமு 539 பெர்சியாவின் கோரேஸ் என்கிற ராஜா பாபிலோனை கைப்பற்றினார். ஆனால் எதிர்பாராத விதத்தில் இஸ்ரவேல் ஜனத்தை நாடு திரும்ப விடுதலை செய்தார். இஸ்ரவேலின் முற்பிதாவான ஆபிரகாம் செய்த பிரயாணத்தை இப்பொழுது இஸ்ரவேலர் செய்தார்கள். எஸ்ரா, நெகேமியா போன்ற புத்தகங்கள் இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு இறுதியில் தேவனின் ஜனங்கள் தேவன் வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் மீண்டும் வசிக்கிறார்கள். தலைமுறை தலைமுறையாய் நம்பிக்கை நீடித்தது. கடவுளின் வாக்கை நிறைவேற்றும் குமாரன் பிறக்கும் நாள் ஒருவரும் அறியாதிருந்தார்கள். வேதத்தின் சரித்திரம் புரண்டு செல்லுகையில் ஆதியில் கொடுத்த தேவனின் வாக்கு மீண்டும் மீண்டும் உறுதி செய்யப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் எப்பொழுது நிறைவேறுமோ?
நமது பரிசுத்த வேதாகமத்தின் 2 ஏற்பாடுகளுக்கு இடையே காணப்படும் வெற்று பக்கங்களில் நடைபெற்ற உலக சரித்திரத்தை நாம் பார்ப்போமானால், கிமு 336 கிரேக்க மன்னரான பேரரசர் அலெக்சாண்டர் தி கிரேட் பெரிய பேரரசுகளில் ஒன்றை உருவாக்கினார். இது கிரேக்கத்திலிருந்து வடமேற்கு இந்தியா வரை நீண்டுள்ளது. 32 வயதில் அவர் மறைந்தார். ஆனால் அவர் மறைவதற்கு முன் கிரேக்க மொழி, மதம், கலாச்சாரம், அடையாளம் ஆகியவற்றை தான் கைப்பற்றிய அனைத்து தேசத்திற்கும் அறிமுகம் செய்தார். இதன் விளைவு வேறுபட்ட பழங்குடியினரும் தேசங்களும் எளிதாய் தொடர்பு கொள்ள தொடங்கினர். ஆனால் கிமு 63 ரோம சாம்ராஜ்யம் பலமாய் எழுந்து மொத்த கிரேக்க ராஜ்யத்தையும் கைப்பற்றியது. இதில் இஸ்ரவேலும் ஒன்று. கிமு 27 ரோமானிய தளபதியான சீசர் அதிகாரத்தை ஒருங்கிணைத்தார். குறுகிய காலம் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் மொத்த ரோம ராஜ்யத்திற்கும் கொடுத்தார். இதுவே பாக்ஸ் ரொமானா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது அமைதியின் காலம் அல்லது ரோமானிய அமைதி என்று வரலாற்றில் காண்கிறோம். இந்த காலகட்டத்தில் வர்த்தகமும் போக்குவரத்து மொத்த ராஜ்யத்திற்குள் மேலோங்கி வளர்ந்தது. இந்த ராஜ்யத்திற்கு நடுவே காணப்பட்ட தேசம் வெறும் 10,000 சதுர மைல்கள் உள்ள நிலப்பரப்பையுடைய தேசமாயிருந்தது. 3 பெரிய கண்டங்களையும் இணைக்கிற தேசம், அதுவே இஸ்ரவேல் தேசமாகும். வரலாற்றின் இந்த காலகட்டத்தில், இந்த சமயத்தில், இந்த அரசியல் சூழ்நிலையில்தான் இந்த சிறிய நிலப்பரப்பையுடைய தேசத்தில் காலம் நிறைவேறின பொழுது கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் 11 வயது பெண்ணிற்கு தேவனுடைய தூதன் வெளிப்பட்டார். சரித்திரம் 2ஆய் பிளக்க ஏதேனில் சொன்ன தேவனுடைய வாக்கை நிறைவேற்ற சுமார் 4000 வருடத்திற்கும் நீடித்த நம்பிக்கை வடிவம் பெற சர்ப்பத்தின் தலையை நசுக்க இஸ்ரவேலை மாத்திரமல்ல மனுகுலத்தை பாவத்திலிருந்து மீட்க கடவுளோடு மனிதன் ஒப்புரவாக்க மரணத்தின் கூரை வெல்ல மனிதன் நித்திய வாழ்வை பெற அன்பின் இலக்கணத்தை வெளிப்படுத்த தேவாதி தேவன் தேவகுமாரன் அந்த 11 வயதான பெண்ணின் பெயர் மரியாள். தேவனுடைய தூதனின் வாழ்த்துதலை கேட்டு அச்சத்திலும் அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் மூழ்கினாள். அதனால் அந்த தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கு அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவராது. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை நான் அறியேனே என்றாள். அதற்கு அந்த தேவதூதன் மரியாளை நோக்கி தம் வார்த்தையால் பலப்படுத்தினார். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக் கடவது என்றாள். I'm your servant.
என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. என் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாய இஸ்ரவேலை ஆதரித்தார். யாவே யாவே, நீ பெரியவர். கன்னிகையாகிய மரியாள் யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. யோசேப்பு நீதிமானாயிருந்தபடியால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசித்திருந்தான். ஆனால் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். மாதங்கள் கடந்து சென்றன. மரியாள் நிற கர்ப்பிணியாயிருந்த பொழுது நாசரேத்தில் வசிக்கும் குடிமக்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல். மரியா, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நம்ம உடனே பெத்லகேமுக்கு புறப்படணும். என்ன சொல்றீங்க? ஏன் பெத்லகேம்? நம்ம ஆளும் அகஸ்துராயருடைய கட்டளமா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் வேற தாவீதின் வம்சத்தார். அதனால என்னுடைய சொந்த ஊருக்கு போய் நானும் குடிமதிப்பு பதிவு செய்ய வேண்டியது இந்த நேரத்தில் அது கட்டாயமா இருக்கு. ஆனா பெத்லகேம் 150 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்குது. என்னுடைய நிலையில நான் எப்படி பிரயாணம் செய்யறது? வேற வழியே இல்லம்மா. யாவே நம்மளை கைவிட மாட்டார். தாங்கள் வசிக்கும் மலைப்பகுதியான நாசரேத்திலிருந்து கீழே இறங்க தொடங்கினார்கள். மிகவும் கரடு முரடான பாதையில் பிரயாணப்பட்டு தாழ்வு இடத்தில் உள்ள சமபூமியான யோர்தான் நதி அருகே பெத்லகேமை நோக்கி சுமார் 4 நாட்கள் பிரயாணப்பட்டார்கள். இவ்விதமாய் எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்கிற மீகாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. மரியாளின் கருவை மறைவிடமாய்க் கொண்ட இந்த குழந்தை
இந்த மனுகுலத்திற்கே மறைவிடமாய் மாறும் நாள் இதோ அருகில். நீர் என் மறைவிடம், நீரைத்தீர் என் உள்ளத்தை என்றும், மீட்பின் கவிகளால் நான் பயப்படும் நாளில் உம்மை உம்மை நம்புவே. பலவீனனும் உம்மில் பலனாவா. ஐயா, என் மனைவி நிறகர்ப்பிணியா இருக்கிறாங்க ஐயா. கொஞ்சம் இந்த ராத்திரி வேளையில கொஞ்சம் தங்கறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கய்யா. தயவு செய்தியா கொஞ்சம் உதவி பண்ணுங்கய்யா. ஐயா ஐயா கொஞ்சம் உதவி பண்ணுங்கய்யா. என் மனைவி நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க. கொஞ்சம் தங்கறதுக்கு இடம் கொடுங்கய்யா. கொஞ்சம் உதவி பண்ணுங்கய்யா. ஐயா தயவு செய்தியா. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. ஐயா ஐயா முடியாதுன்னு மாத்திரம் சொல்லிடாதீங்களா. என் மனைவி நிற கர்ப்பிணியா இருக்காங்க. ஐயா கொஞ்சம் உதவி பண்ணுங்க. நிறைய மாத கர்ப்பிணியா இருக்காங்க. ஐயா ஐயா கொஞ்சம் உதவி பண்ணுங்க. முடியாதுன்னு மாத்திரம் சொல்லிடாதீங்கய்யா. ஐயா கொஞ்சம் பொறுத்துக்கோ. கொஞ்சம் பொறுத்துக்கோ. இந்த ஒரு வீட்டுல மாத்திரம் நான் கேட்டுட்டு வந்துடுறேன். வேண்டாம், போகாதீங்க. எந்த நேரத்துல வேணாலும் குழந்தை பிறக்கலாம். எங்கே போகாதீங்க. என்னங்க கொஞ்சம் பொறுத்துக்கோமா. அந்த மாட்டு தொழுவத்துக்காவது நம்ம போய்க்கலாம். பனி ரொம்ப பெய்யுதுமா. கொஞ்சம் இப்படி எனக்கு பிடிச்சுக்கோ. என்ன பிடிச்சுக்கோ. கொஞ்சம் அப்படியே சாய். என்னங்க என்னால நடக்க முடியாது. நடக்க முடியாதுங்க. நான் தூக்குறேன். ஆதியிலே வார்த்தையாயிருந்தவர், உலகத்தை உண்டாக்கினவர், சிருஷ்டிப்பின் காரணர், வானங்களை திரையை போல் விரித்தவர், ஒளியை வஸ்திரமாய் தரித்தவர், மகத்துவத்தை அணிந்தவர், மேகங்களை தமது ரதமாக்கி காற்றினுடைய சட்டைகளின் மேல் செல்லுகிறவர், who maketh the clouds his chariot, பூமியை ஸ்தாபித்தவர், he who set the earth on its foundations, தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்தவர், பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்குபவர், பர்வதங்களையும் மலைகளையும் தராசலிலே நிறுத்துபவர், அக்கினி ஸ்தம்பமாயும் மேக ஸ்தம்பமாயும் இஸ்ரவேலுக்கு தோன்றினவர், சீனாய் மலையிலே இறங்கினவர், எலியா கூப்பிட்ட பொழுது பட்சிக்கிற அக்கினியாய் வானத்திலிருந்து இறங்கினவர், அக்கினி சூளையில் 4வது நபராய் தோன்றி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை காப்பாற்றியவர், விடியும் அளவும் யாக்கோபுடன் போராடினவர், யோனாவிலும் பெரியவர், தாவீதிலும் பெரியவர், மோசேயிலும் பெரியவர், ஆபிரகாமிலும் பெரியவர், யோசேப்பிலும் பெரியவர், தானியேலிலும் பெரியவர், ராஜாக்களை நியமித்தவர், ராஜ்யங்களை ஸ்தாபித்தவர்,
சேனைகளின் கர்த்தர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பாலகன் என்னுடைய மீட்பர், நம்முடைய மீட்பர், என் கைகளை படைத்த இறைவன் என் கைகளில் தவழ்கிறார். கடவுளின் எண்ணற்ற நாமங்களின் வடிவமாய் தோன்றிய பாலனே, கடவுளின் முகத்தை பார்க்கும் என் கண்கள் நம்ப தவிக்குதே. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், இயேசு சுமார் 33 வருடம் இந்த உலகில் வாழ்ந்தார். நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார். புறக்கணிக்கப்பட்டவர்களை அணைத்தார். திக்கற்றவர்களை ஆதரித்தார். குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். மரித்தவர்களை உயிரிழச் செய்தார்.
தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். இறுதியில் அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றும் பொருட்டு மனுகுலத்தின் பாவத்தை அவர் ஏற்று மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்க தன் ஜீவனை தந்தார். ஆனால் 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார். இத்தனை பாடுகள் எதற்காக? உனக்காக, எனக்காக. இவ்வளவாய் அன்பு கூறுகிறார் என்று நீ அறிந்து கொள்ளும்படியாக. சிருஷ்டிகர்த்தா இந்த உலகில் உதவியை நாடும் குழந்தையாய், ஒன்றும் அறியா பாலனாய் தோன்றினார்.